அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பல விதங்களில் சோதிப்பான். அதில் முதலாவது அப்படின்னு கூட சொல்லலாம், அது வறுமை. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். இந்த வறுமையால் நிறைய ப்ராப்ளம்ஸு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கும். நிறைய உழைப்பாங்க, உழைப்புக்கேற்ற அந்த பலன் இல்லாமல் போயிடும். இந்த வறுமை என்பது வசதி, அதாவது கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, அதாவது செல்வத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே போல் ஓரளவுக்கு வசதி உள்ளவங்க கூட அந்த பரக்கத்தை எதிர்பார்ப்பாங்க. இன்னும் அதிகமாக நம்மளுக்கு செல்வம் வரணும் சொல்லிட்டு. ஏன்னா இருக்கும், அந்த இருந்தது பத்தாமல் இல்லாத மாதிரி இருக்கும், இல்லை கடன் இல்லாமல் இருக்கும், ஆனால் சேவிங்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பரக்கத் இல்லாமல் இருக்கும். வசதி உள்ளவங்களும் இதுக்கு ஆசைப்படுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் நிலச்சி இருக்கணும், போயிடக்கூடாது சொல்லிட்டு. அப்போ பொதுவாக எல்லாரும் ஒரு விரும்புகின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு செல்வ செழிப்பு தான். நல்லா நம்ம செல்வ செழிப்பாக வாழணும், யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது, அந்த ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆசைப்படலாம், தாராளமாக ஆசைப்படலாம். ஆனால் என்றைக்குமே நம்ம பேராசை தான் படக்கூடாது. அல்லாஹ்வே அந்த நினைவு கூர்வதை விட்டு நம்முடைய செல்வம் நம்மளை தூரமாக்கிடக்கூடாது. அல்லாஹ்வை நினைவு கூறணும், அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். இப்படி தொடர்ந்து செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நல்ல பரக்கத் ஏற்படும். 5 வேளை தொழுகைகளை தவிர்த்து தஹஜ்ஜுத் தொழுவது, துஹா தொழுவது, இது போன்ற தொழுகைகள் செல்வத்தை அதிகப்படுத்தும். அது போன்ற நிறைய துவாக்கள் இருக்குது. வாழ்வாதாரத்தை கேட்கக்கூடிய துவாக்கள் சொல்லிட்டு நிறைய இருக்குது. அந்த துவாக்களை ஒன்று ஒன்றா எடுத்து ஓதிக்கொண்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அதில் ஒரு துவா தான், அதாவது வாழ்வாதாரத்தை கேட்கக்கூடிய துவாக்கள் நிறைய இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒரு துவா, சிறப்பான ஒரு துவா. இந்த துவாவை கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய ஒரு பரிசு மாதிரி வந்துச்சு. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய துவா இது. ஃபஸ்ட்டு நான் துவா சொல்லிடுறேன், பிறகு எத்தனை முறை நான் ஓதணும், எந்த நேரத்தில் ஓதலாம், இந்த துவாவை ஓதுவதின் பலன் என்ன, இது எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு துவா என்னென்னு பார்க்கலாம். அல்லஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. யா அல்லாஹ், உனது நற்பாக்கியத்திலிருந்தும் அருளிலிருந்தும் உன்னிடம் கேட்கிறேன். உன்னை தவிர அதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் வேறு எவரும் இல்லை. நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும், ஏதாவது நமக்கு செல்வம் வரணும், எதுவாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை. அல்லாஹ் நாடினால்தான் நமக்கு அது கிடைக்கும். என்னதான் நம்ம உழைச்சாலும் சரி, அல்லாஹ் நாடாவிட்டால் கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்காது. எப்போதுமே அல்லாஹ்வின் நாட்டம் தேவை. என்னதான் நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடாக இருந்தாலும் அந்த சாப்பாட்டில் நம்முடைய பெயர் எழுதி இருந்தால் தான் அந்த சாப்பாட்டை அன்றைக்கி அந்த வீட்டில் நம்மளால் சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். இன்னொரு விஷயமும் இருக்குது, அதான் அல்லாஹ் எழுதி வச்சுட்டானே, நாம் எதுக்கு கேட்கணும், நாம் எதுக்கு சம்பாதிக்கணும், நமக்கு வர்றது வந்துக்கிட்டு தானே இருக்கும் சொல்லிட்டு அப்படியும் சும்மா இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடம் நம்ம கேட்டால் தான் கிடைக்கும், இன்னும் அதிகப்படுத்தி தருவான். நமக்கு ஒரு தேவை இருந்தால் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கணும். உங்களுக்கான ரிசுக்கை அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அது உங்களுக்கு போதலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அல்லாஹ்விடம் கேட்கணும். யா அல்லாஹ் என்னுடைய ரிசுக்கை அதிகப்படுத்தி கொடு யா அல்லாஹ் சொல்லிட்டு கேட்கலாம். தாராளமாக கேட்கலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். இந்த துவாவை நான் சொன்னலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழ்நிலையில் ஓதுறாங்க சொல்லிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு விருந்தினர் வராங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை. நபி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவங்க வீட்டில் பாருங்கள் சாப்பாடு எதுவுமே இல்லை. தனது மனைவி வீட்டிலலாம் போய் கேட்குறாங்க, யாருக்கிட்டேயுமே எதுவுமே இல்லை. அப்போது என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு துவாவை ஓதுறாங்க. ஓதுன கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு அன்பளிப்பாக ஒன்று வருது. என்ன வருதுன்னா, ஒரு பொரித்த ஆடு வருது. அப்போது அது வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வின் நற்பாக்கியத்தில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க.
மேலும் அவனது ரஹ்மத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லி தான் அந்த பொரித்த ஆடு வருது பார்த்தீங்களா, அவங்களும் சாப்பிட்டு வந்த விருந்தினர்களுக்கு கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு துவாவை ஓதுன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தரான். மிக சிறந்த ஒரு துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதர். அவங்க ஓதுன உடனே அப்படி அல்லாஹ் தந்தான். நமக்கெல்லாம் இப்படி கிடைக்குமா சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லாஹ்வின் அந்த அருளை, அந்த ரஹ்மத்தை என்றைக்குமே நாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நமக்கு எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் நடக்கலாம். அல்லாஹ் தருவான். நம்பிக்கையுடன் நம்ம கேட்கணும். இந்த துவாவை கேட்ட உடனே உங்கள் வீட்டில் மாற்றங்கள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்கள் கஷ்டம் நீங்கும், வறுமை நீங்கும். ஏன்னா அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்குறீங்க. எதை கொண்டு கேட்குறீங்க? அல்லாஹ்வின் நற்பாக்கியம் மற்றும் அருள். இதன் மூலமாக அல்லாஹ்விடம் உதவி கேட்குறோம், நிச்சயமாக தருவோம். எந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை ஓதலான்னா ஃபஜ்ர் தொழுதுட்ட பிறகு ஓதுவது சிறப்பு. ஏன்னா ஃபஜ்ர் நேரம் மிக சிறந்த நேரம், நம்முடைய வாழ்வாதாரம் இறங்கப்படும் நேரம் அது. அந்த நேரத்தில் நாம் கண் விழித்து, அதாவது ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்காமல் துவா செஞ்சுக்கிட்டு திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும். அந்த நேரத்தில் இது போன்ற வாழ்வாதாரத்தை கேட்கக்கூடிய துவாக்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது நம்முடைய வறுமை 100% நீங்கும். அதனால் ஃபஜ்ர் தொழுதுட்டு இதை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. எத்தனை முறை சொல்லிட்டு இது கணக்கெல்லாம் இல்லை, உங்கள் இஷ்டம் போல் ஓதுங்க. ஆனால் பொருள் உணர்ந்து நீங்கள் ஓதணும், நம்பிக்கையுடன் ஓதணும். நமக்கு அல்லாஹ் தான் ரிசுக்கை தரக்கூடியவன். நிச்சயமாக நம்முடைய ரிசுக்கை அதிகப்படுத்துவான், நம்முடைய இந்த வறுமையை நீக்குவான், கடனை அடைப்பான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான். ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதுறீங்களா, முடிஞ்சால் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் அப்படி ஓதலாம். இல்லைன்னா ஃபஜ்ர் தொழுதுட்டு பிறகு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வச்சு டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றம் காணலாம். இந்த துவா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஃபஸ்ட் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்து ஓதலாம், அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கும்போது மனப்பாடம் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் முழுக்க இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ அதிகம் ஓதுறீங்களோ அவ்வளோ அதிகம் உங்கள் வருமானம் பெருகும் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவை தொடர்ந்து ஓதி உங்கள் கஷ்டம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.